பிடிச்சிருக்கு. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சுண்ணா. அது எப்பயும் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம நார்மல் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா சீன்ஸ் எல்லாம் கம்மி, பட் சீன்ஸ் எல்லாமே எலாபரேட்டாக ரொம்ப பெருசாக எடுத்து வச்சுருக்காங்க. பட் நார்மல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் லேகாக தெரியலாம். ஸோ அதுதான். ஆமாம், அது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்தே அந்த ஹைப் ஏற்றுறாங்க, அது என்ன தான் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது. அது சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாத்தையும் நல்லா எலிவேட் பண்ணுச்சுண்ணா. இதில் எமோஷ்னலுமே நல்லா கனெக்ட் ஆச்சு. அதை தாண்டி விக்ரமுக்கான மாஸ் சீன்ஸுமே நிறையா இருக்குது. அந்த பழைய அந்த சாமி அந்த விக்ரம் அந்த மாதிரிலாம் இருக்கும், நல்லா இருக்கு. சீரியஸாக இது கம்பேக் தான், நல்லா இருந்துச்சு. சொல்லலாம், பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். தான் சூப்பராக இருந்துச்சு. சியான் விக்ரம் வழக்கம் போல் உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யாவும் சூப்பரு. இல்லை, இந்த வாட்டி அப்படி இல்லை, ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு அருண். நல்ல படம், பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த படம் எமோஷ்னல் கொஞ்சம் இருந்துச்சு, பட் ஃபுல்லாக பரபரப்பாகவே இருந்துச்சு. கடைசி ஃப்ரேம் வரைக்குமே என்ன நடக்கும்னு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். அவர் வழக்கம் போல் பின்னி எடுத்துட்டார். அவர் வர சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த காம்போலாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் இவ்வளோ பரபரப்பாக போனாலும் நடுவில் எஸ்ஜே சூர்யா பண்ணுற ஒரு சில விஷயம் காமெடியாகவும் இருந்துச்சு. ஸோ நல்லா போச்சு. அவர் ஓகே, ரொம்ப பேசுகிற அளவுக்கு ரோல் இல்லைனாலும் நல்லா நடிச்சிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. படத்தை லாஸ்ட் கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு இன்னொரு சர்ப்ரைஸ் பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு, அது இன்னும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் நல்ல ரோல், லைக் படம் ஃபுல்லாக வராங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இப்போதைக்கு எதுவுமே லூஸ் எண்டில் விட்ட மாதிரி தெரில. ஸோ 1ல் என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரில, வந்தால் ஓடுமா என்னன்னு தெரில. பட் இந்த படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா பசங்களோட வந்து பார்க்கலாம், நல்ல படம் தான். ஐயோ, அவரை பற்றி சொல்லவே நான் பயங்கரம் பின்னிட்டார் படத்தில். அதோட எஸ்ஏ சூர்யாவும் சேர்த்து பண்ணிட்டார். 2 ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. 2 பேர் ஆக்டிங், விக்ரம் ஆக்டிங்கும் அவங்களுக்காக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தார். அவருக்கு நல்ல சீன் தான் ஆக்சுவலாக, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. யாருக்கு எதுவுமே கட்டல, கரெக்டாக ஆக்சுவலாக படத்தை முடிச்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இதே ஃபஸ்ட்டு பார்ட் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட் 2 வரும். நிறைய இது ஐடென்சி விட்டுருக்குறாங்க. அது பார்ட் 1 தான் தெரியும். ஐடென்சி நிறையா இருக்குது அதில். ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். ஃபேமிலிக்காக ஆக்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். நல்லா எமோஷனல் ஃபேமிலி. நல்லாயிருக்கும் படம், இந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இல்லை, சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. விக்ரம் சார் பர்ஃபார்ம் ஆக்டிங்லாம் பயங்கரம் தான், நல்லா பண்ணியிருக்காப்புல. டேரக்டர் நல்ல டேரக்டர், கிளைமேக்ஸ்லாம் நல்லா தரமாக பண்ணியிருக்காப்புல. இல்லை, அந்தளவுக்கு அது விடாமல் இது வந்து வேறு லெவல் தான். இது நீங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் இருக்கும். அதில் கெஸ் பண்ண முடியாது படத்தை. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸாக கொஞ்சம் அப்படி இருக்கும், அப்புறம் நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அவர் எப்பவுமே அவர் சொல்லவே தேவையில்லையே, அவர் நல்லா தரமாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேரக்டர் கொஞ்சம் அவர் தேவையில்லை, பட் ஆனால் ஓகே தான், அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஜிவி மியூசிக்ஸ்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் நல்லாயிருக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் தான். அது போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி ஒரு சீன் ஒன்று இருக்குது, அது தேட்டரில் பார்த்தா தான் ஒரு மெர்சலாக இருக்கும். சரி, தேங்க்யூ. இல்லை, அவங்களும் பரவாயில்ல பண்ணியிருக்கேன். சரி, தேங்க்யூ. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக டெஃபினட்டாக கம்பேக்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக அவரோட ஒரு மாஸ் படம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது மாசாலைனாலும் கிளாஸாக இருக்குது. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. அவர் உயிரை பற்றி நடிப்பார், ஆனால் டேரக்டர் ஒரு இடத்துல சொதப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. 2.25 மணி நேரம் படம் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா சொல்லவா வேணும், மனுஷன் பின்னி எடுத்துருவார். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து எஸ்ஜே சூர்யா விக்ரம் சாருடைய போர்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணலாம் தான் நான் நினைக்கிறேன். துஷாரா அவங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் பெரிய ஆக்ட்ரஸாக வருவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வரலாம். செம சப்ஜெக்ட், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். தேங்க்யூ. விக்ரம் ஆசி பண்ணிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் விக்ரம் படத்துலேயே தான் பெஸ்ட். சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த படம் சம்மந்தம் இல்லை, இது இருக்கும் ஃபுல் ஆக்ஷன் மூவி. இது ஃபுல் ஆக்ஷன் தான். இது பார்ட் 2 தான், பார்ட் 1 தெரியல.
சூப்பராக இருக்கு. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருக்காரு. பிடிச்சிருந்தா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. ஆக்ஷன் படம் எப்படி இருந்தது? நல்லா நல்லா இருக்கு. இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். குடும்பத்தோடு தான் வந்திருக்கோம் பார்க்கறதுக்கு. எஸ்ஜே சூர்யா எப்படி? அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணி காமெடி சூப்பராக இருக்கு. அழலாம் இல்லை, நல்லா இதுவாக போகுது, சுமூகமாக நல்லா இருக்குது படம். ஏன்னா இது நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக காலையில் ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரிலீஸ் ஆகிருந்தோன்னு வச்சுக்கலாம் இந்நேரத்துக்கு வேறு லெவல் டாக் ஆகிருக்கும். விக்ரம் சாரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு என்னால் பேசவே முடியல. பயங்கர என்ன ஆக்டிங் தெரியுமா? ஒரு டேரக்டர் வந்து விக்ரம் சாரை யூஸ் பண்ணாமல் இத்தனை நாளாக விட்டதுக்கு ஏன்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு 15 வருஷம் உழைப்புங்க. அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் பாருங்கள், நான் வேறு லெவல் பிரதர். செம்ம ஆக்டிங், ஒரு சான்ஸே இல்லை. பின்னிட்டாப்பில் எஸ்ஜே சூர்யாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஆனால் விக்ரம்லாம் வந்து ஏன் டேரக்டர் சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. தங்கலான் எடுத்தார், ரஞ்சித் கூட எடுத்தார். சரி நல்லா தான் எடுத்தார். பட் ஆனால் அந்தளவுக்கு யூஸ் பண்ணல. விக்ரம்க்கு என்ன எப்படி வரும் அதை கொண்டு வந்து கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு ஒன்று வரும் பாருங்கள். அது பழைய பாட்டு தான், வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் பிரதர். செம்ம டேரக்டர் அருண்குமார், யாருன்னு சொல்லிட்டு தெரில. அவர் 2016 வந்து ஃபஸ்ட்டு பாட்டு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். விஷாலை வச்சு தான். அது வந்து விஷாலா அவர் பேர் என்னது? இல்லை ஃபஸ்ட்டு பாட்டு அவர் தான் எடுத்திருக்காரு. அந்த இதே பேரில் வந்திருக்கு பாருங்கள் ஒரு படம், அது வேறங்களா? ஸோ பார்ட் 2ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எனிவே வந்து படம் வந்து அல்டிமேட்.